ஓகே. என்னென்ன பார்த்தோம்? நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லலாம். வாட் இஸ் நெட்வொர்க்? நெட்வொர்க் என்னன்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் பார்த்தோம். அந்த டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸில் வந்து என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிள் ஆகுது இல்லையா? ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. வாட் இஸ் நெட்வொர்க்னு பார்த்தோம். நெட்வொர்க்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து டிவைசஸ் என்னென்ன இருக்கு இது என்ன பார்த்துட்டோம். சுவிச்சஸ் இருக்கு, ஃபயர் வால்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்துருக்கோம். இது டீட்டெயிலாக இன்னும் பார்க்கல. அடுத்து இதுதான் பார்க்க போறோம். இப்போ இந்த டிவைசஸ் இருக்கு, இந்த நெட்வொர்க் இருக்குது. நெட்வொர்க்ல டிவைசஸ் இருக்கு. இந்த டிவைசஸ்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த டிவைஸ் எப்படி கம்யூனிகேட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுதான் டிவைசஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எப்படி ஆகுது. இதைத்தான் நம்ம வந்து என்னன்னா யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், பிராட்காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து இதை வந்து சிம்பிளா அவங்க சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த எப்படி கம்யூனிகேஷன் ஆகுதுன்னு போறதுக்கு முன்னாடி வாட் இஸ் நெட்வொர்க்கு, இன்டர்ஃபேஸ் கார்டு, வாட் இஸ் நெட்வொர்க் அதான் நிக்னா என்ன, இன்டர்ஃபேஸ் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்துலாம். இப்போ வந்து ஒரு லேப்டாப்பு ஒரு டெஸ்க்டாப்போ இருக்கு. இதை நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து விண்டோஸ் வந்து லோட் ஆகுது, நமக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகுது. நம்ம வந்து இப்போ லினக்ஸோ விண்டோஸோ பார்க்குறோன்னா நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவாங்க லோட் ஆகுது. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க. ப்ரௌசரில் வந்து கூகுள் குரோம் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறோம், ஜிமெயில் அக்சஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு இப்போ நெட்வொர்க் இப்போ நான் சொன்ன நெட்வொர்க் சொன்னோம். இந்த நெட்வொர்க்கை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நம்ம டிவைஸில் வந்து நெட்வொர்க் டிவைஸ்னு ஒன்று வேணும் இல்லையா? அந்த நெட்வொர்க் டிவைஸ் தான். அந்த நெட்வொர்க்னு நம்மளுடைய லேப்டாப்லயோ இல்லை டெஸ்க்டாப்லயோ அந்த நெட்வொர்க் டிவைஸ்னு ஒன்று வேணும். அந்த டிவைஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து நெட்வொர்க்கில் வந்து நம்மளுடைய ரவுட்டர்லையோ சுவிட்சஸ்லையோ ஃபயர்வால்லையோ நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அப்போதான் கம்யூனிகேஷன் நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் நிக் கார்டுமாங்க. நிக்னா என்ன, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருந்தாதான் அந்த நெட்வொர்க் வந்து உங்களோட அந்த 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 கார்டு வந்து அவங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வழியா உங்களுடைய சுவிட்சஸ் வழியாவோ இல்லை ரவுட்டர்ஸ் வழியாவோ நம்மளோட ஐஎஸ்பி வழியா போய் நம்ம ஐஎஸ்பியிலேருந்து நம்ம ஐஎஸ்பின்னா சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். அது வழியா போய் அங்கே போய் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி நம்ம கூட நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ இது அத்தனையும் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ வந்து நெட்வொர்க் டிவைஸ் இன்டர்ஃபேஸ் ஒரு கார்டு ஒன்று வேணும். அதுதான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுவாங்க, நிக் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன் பண்ற டிவைஸ். அந்த ஹார்ட்வேர் இல்லாம உங்களால உங்களால வந்து இன்டர்நெட்டோட கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. இப்போ வந்து வயர்டு இப்போ எப்படி சொல்லணும்னா, நம்ம நம்ம வந்து வயர்டு மீடியமா கனெக்ட் பண்றோம்னா அதுக்கு வந்து ஈத்தர்நெட் போர்ட் கார்டும்பாங்க. அதை இப்போ நெட்வொர்க்ல வந்து கார்டில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்டு இருக்கு. வயர்டு இருக்கு, சரி, வயர்லெஸ் இருக்கு. வயர்டு கார்டு இருக்கு, வயர்லெஸ் கார்டு இருக்கு. இப்போ வயர்டு கார்டு வேணும்னா அது ஈத்தர்நெட் கார்டு, அது அந்த அந்த கார்டு இருக்கணும். வயர்லெஸ்னா வைஃபை கார்டு என்ன அது நம்ம டிவைஸ்ல இருக்கணும். அப்போதான் வந்து உங்களுடைய அங்கே லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ வந்து அந்த அந்த வைஃபை கார்டு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வைஃபை டிவைஸ் வந்து உங்களோட கனெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஈத்தர்நெட் கார்டு உங்களது இல்லை அப்படின்னா வயர்டு நெட்வொர்க் உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த நம்ம நெட்வொர்க்கு நம்ம லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ இது எந்த டிவைஸோ அது வந்து நமக்கு வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னா நமக்கு மெயினாக நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு வேணும்.
எதர் வயர்டு ஆர் வயர்லெஸ். வயர்டுனா ஈத்தர்நெட் கார்டு வேணும், வயர்லெஸ்னா வைஃபை கார்டு வேணும். புரிஞ்சுதுங்களா இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு? ஸோ இதுதான் வந்து இந்த நெட்வொர்க் கார்டு இல்லைன்னா நம்மளால கனெக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, இது வந்து நிக் இன்டர்ஃபேஸ் கார்டு பற்றி சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நிக்கு கனெக்ட் பண்ண, அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அந்த ஐபி அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும்னு பார்த்துட்டோம். ஏன்னா வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் இல்லாமல் உங்களால் வந்து உங்கள் டிவைஸை வந்து ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண முடியாது. நெட்வொர்க் கார்டு இருக்கு, அந்த கார்டுக்குன்னு ஒரு ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம வீடுன்னு ஒன்று இருந்தோம்னா நம்ம வீட்டுக்குன்னு அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம லெட்டர் வந்து சேரும். அதே மாதிரி தான் நம்ம வந்து நம்ம நெட்வொர்க் கார்டு இருந்தால் அந்த நெட்வொர்க் கார்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அந்த நெட்வொர்க் கார்டு தான் நம்ம ஐபி அட்ரஸை அசைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அது அந்த ஐபி அட்ரஸ் எப்படி அசைன் ஆகுது அதான் நம்ம பார்த்தோம். டிஹெச்சிபி மூலியமா வந்து நமக்கு வந்து ரவுட்டர் மூலியம் நமக்கு கிடைக்குதுன்னு. அந்த அந்த நெட்வொர்க் ஐபி அட்ரஸ் நீங்க போய் எங்க அசைன் பண்ணுவீங்க? விண்டோஸ்னா ncpa.cpl அப்படின்னு போட்டீங்கன்னா நெட்வொர்க் கார்டு வரும். இங்க பாருங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து வைஃபை கார்டு இருக்கு, வைஃபைல போய் நான் அசைன் பண்றேன். அதே மாதிரி லோக்கல் நெட்வொர்க்னா அதுல போய் இந்த கார்டை போய் நான் அசைன் பண்ணுவேன். இது மூலியமா தான் நம்ம வந்து நெட்வொர்க் கார்டு இதுல வந்து ஐபி அட்ரஸ் அசைன் பண்றதுனால தான் நம்ம டிவைஸ் வந்து நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் ஆகுது. இல்லைன்னா உங்க டிவைஸ் வந்து கம்யூனிகேட் ஆகாது. இந்த ஐபி அட்ரஸ் எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னா, கமாண்ட் டைப் பண்றேன் லேப்டாப்ல. இங்க வந்து ஐபி கான்ஃபிக் அப்படின்னு போட்டு என்டர் பண்ணனா என்னோட ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லுவேன். என்னோட ஐபி அட்ரஸ் என்ன? 192.160.1.14. இந்த ஐபி அட்ரஸ் எங்கேருந்து எனக்கு கிடைக்குது? இது டிஎஸ்சிபி மூலியமா எனக்கு என்னோட நெட்வொர்க்ல ரவுட்டர்ல இருந்து எனக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ். இது வந்து நம்ம இதெல்லாம் வந்து வைஃபை எனேபிள் வைஃபை டிஹெச்சிபி எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு ஐபி அட்ரஸ் கிடைக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வரப்போகிற செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நெட்வொர்க்னா என்னன்னு பார்த்துருக்கோம், வேன் வேன் என்னன்னு பார்த்தோம், டிஹெச்சிபி என்னன்னு பார்த்தோம். இப்போ இது வந்து அமர்நாத் கேட்டார் இல்லையா, இது அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வந்து டிஹெச்சிபி அசைன் பண்ணுறோம், எப்படி அசைன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நமக்கு சொன்ன கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ், கிளாஸ் சி ஐபி அட்ரஸ், கிளாஸ் பி ஐபி அட்ரஸ் நிறைய இருக்கு. அது என்ன ரேஞ்ச் இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்றேன் உங்களுக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அப்படின்னு சொன்னோம்ல. இப்போ வந்து அந்த அந்த இப்போ வந்து எப்படி சொல்றது, ஒன் ஒன்னுல இருந்து இப்போ அது வந்து ஐபி அட்ரஸ் வந்து நம்ம சீரீஸா பிரிச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு பிபிடி வச்சிருந்தேன், நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஐபி அட்ரஸ் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொன்னேன். இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து ரேஞ்ச் வந்து 1.0.0 126.255.255.250 வரைக்கும் இது வந்து ஐபி அட்ரஸ். இது வந்து கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் பினா 128 191 வரைக்கும் அது கிளாஸ் பின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் சி அப்படின்னா 192.0.0 223 வரைக்கும் அது வந்து கிளாஸ் சின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் டி அப்படின்னா 224 239 வரைக்கும். கிளாஸ் சினா கிளாஸ் இ அப்படின்னா 240 255. இதெல்லாம் எதுக்காக, என்னென்ன பர்பஸ்க்காக இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா 192 சீரியஸ் கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் வந்து எனக்கு அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஐபி அட்ரஸ் ரேஞ்ச். இதை வந்து நம்ம வந்து சிலது வந்து பப்ளிக் ஐபின்னு சொல்லுவோம், சிலது பிரைவேட் ஐபின்னு சொல்லுவோம். அது என்னங்கிறது டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ என்ன என்ன டாபிக் சொன்னோம்னா, நான் வந்து கம்யூனிகேஷன் டிவைஸ் கம்யூனிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம்.
இப்போ வந்து இதுல வந்து கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா யூனிகாஸ்ட்னு ஒன்று இருக்கு, மல்டி காஸ்ட்னு ஒன்று இருக்கு, ப்ராட்காஸ்ட்னு நிறைய டைப்ஸ் இருக்கு. இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா, யூனிகாஸ்ட் அப்படின்னா டேட்டா சென்ட் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ், ஸ்பெசிஃபிக் டிவைஸ். இப்போ வந்து இப்போ இது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப்ல நீங்க வந்து ஒருத்தருக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க, ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அது வந்து யூனிகாஸ்ட். நீ அனுப்புற மெசேஜ் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போகும். அப்போ வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அமர்நாத்துக்கோ இல்லை மனோஜுக்கோ நான் வந்து ஒரு 1-to-1 மெசேஜ் அனுப்புறேன், அவர் ரிப்ளை பண்ணாருன்னா ஒரு ஆளுக்கு தான் மட்டும் அனுப்புறேன். ஆனால் இதே வந்து இப்போ நான் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புறேன், எல்லாத்துக்கும் அஹ், நிறைய பேத்துக்கு நான் போகுது இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நான் ஒரு டேட்டா வந்து நான் ஒரு ஒரு அஹ், ஒரு, ஒருத்தருக்கு நான் அதாவது இப்போ நான் அனுப்புறேன், அது வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு நான் வந்து சென்ட் பண்ணேன் அப்படின்னா அது வந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவான். இப்போ ரேடியோவில் சொல்லுவாங்களா ப்ராட்காஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இதெல்லாம் அந்த கான்செப்ட் தான். இப்போ வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறேன், அது எல்லாத்துக்கும் போய் சேரும், யார் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்கெல்லாம் கேட்க முடியும். அதுதான் வந்து டேட்டா சென்ட் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு ஆல் டிவைசஸ், அது வந்து ப்ராட்காஸ்ட்னு சொல்லுவாங்க. மல்டிகாஸ்ட்னா டேட்டா இஸ் சென்ட் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு ஸ்பெசிஃபிக் குரூப். இப்போ எப்படி சொல்றது, இது எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா இந்த ஐபிடிவி சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைனில் வீடியோ டைப். நம்ம வந்து இப்போ நீங்கள் மொபைலில் வந்து மேட்ச் பார்க்குறீங்க, இல்லை மொபைலில் ஃபோனில் வந்து ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் வீடியோ ஸ்ட்ரீமிங் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராட்காஸ்ட் மல்டிகாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம இப்போ லைவ் மீட்டிங், ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோமே, இதெல்லாம் வந்து ஆம், நான் பேசுறது உங்கள் எல்லாத்துக்கும் கேட்குது. இப்போ இதெல்லாம் வந்து மல்டிகாஸ்ட் கம்யூனிகேஷன் தான். ஸோ அதுதான் வந்து இது கம்யூனிகேஷன். இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது நெட்ஒர்க்கில். இதை பற்றி டீட்டெயிலாக வந்து நம்ம இன்னும் வரப்போ செஷனில் பார்க்கலாம். இல்லைங்களா, இது ஜஸ்ட் சிம்பிளாக யூனிகாஸ்ட்னா என்ன, ப்ராட்காஸ்ட்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, ரவுட்டரில் எப்படி ஒர்க் ஆகுது, சுவிட்சில் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பின்னாடி செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ அந்த கம்யூனிகேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ப்ளக்ஸ் மோட் இருக்கு, ஹாஃப் டியூப்ளக்ஸ், ஃபுல் டியூப்ளக்ஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து இப்போ சிம்ப்ளக்ஸ் அப்படின்னா ஒன் வே கம்யூனிகேஷன். எக்ஸாம்பிளுக்கு வந்து டிவி ப்ராட்காஸ்ட் இருக்கு. இப்போ வந்து இப்போ சன் டிவியோ இல்லை விஜய் டிவியோ இது வந்து அவங்க வந்து ஒரு சேனலை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அவங்க வந்து அவங்களுடைய இதில் அவங்களுடைய சேனல் இருந்து அந்த வந்து டிவியை ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒன்று ரிசீவ் பண்ணுறோம், நம்ம டிவி ஆன் பண்ணுறோம், நம்ம அந்த பர்டிகுலர் சேனலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சன் டிவியோ ஜெயா டிவியோ இல்லை விஜய் டிவி கனெக்ட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நம்ம என்ன சேனல் பார்க்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ராட்காஸ்ட் நமக்கு வருது இல்லையா. அது ஸோ ஒன்லி யூ கேன் ரிசீவ். அதுதான் வந்து சிம்ப்ளக்ஸ். இது வந்து ஒன் வே கம்யூனிகேஷன், நம்ம வந்து ரிசீவ் பண்ண மட்டும்தான் பண்ணிக்க முடியும். இதே வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து இது டிவைசஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ல வருது. இது என்னென்ன வருது, இது எப்படி கம்யூனிகேட் ஆகுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து இப்போ வந்து அந்த நெட்வொர்க் கார்டு இருக்கு இல்லையா, அது எப்படி கம்யூனிகேஷன் ஆகுதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இது வந்து சிம்ப்ளக்ஸ் மெத்தட் பார்த்தோம். இப்போ ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா போத் வேவும் டாக் பண்ணும். ஆனா பட் த சேம் டைம் இப்போ நான் வந்து இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், இப்போ நீங்க இப்போ நான் பேசினேன் நீங்க பேசினா கேட்க முடியும். இப்போ நான் பேசுறேன் நீங்க எல்லாம் கேட்குறீங்க இல்லையா. இப்போ இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா, வாக்கி டாக்கி இருக்கு பார்த்துருக்கீங்களா போலீஸ்ல, இந்த மொத்தமாக சில விஷயங்கள் வந்து வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. இப்போ இங்கே மால்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க. அதை பட்டன் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பேசுவாங்க, அந்த ஆப்போசிட் எண்டில் இருக்கவங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் அவங்க ப்ரெஸ் பண்ணி பேசுவாங்க, இவங்க கேட்பாங்க. அப்போ என்ன, போத் வேஸ், ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் பேச முடியும், ஆனால் சேம் டைம் பேச முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வாக்கி டாக்கி. இதுதான் வந்து ஹாஃப் வே மீன்ஸ் ஹாஃப் டூப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. அப்போ இதில் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஃபுல் டியூப்ளெக்ஸ்லாம் என்ன அப்படின்னா போத் வேஸ் சைமல்டேனியஸாக பேசிக்கலாம். இப்போ நம்ம ஃபோனில் பேசுகிறோம், இன்டர்நெட்டில் பேசுகிறோம், மொபைலில் பேசுகிறோம், எது எல்லாம் பேசுகிறோம். நான் பேசும்போது சேம் டைம் நீங்களும் பேசலாம், நீங்கள் பேசும்போது நானும் கேட்கலாம். இது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். இது போத் வே கம்யூனிகேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா ஃபோன் காலு, மொபைலு, இன்டர்நெட்டு, இதர்நெட்டு எல்லாமே. இது வந்து சம் அட்வான்டேஜஸ் இருக்கு ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஏன்னா என்னென்ன அப்படின்னா சைமல்டேனியஸாக ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதான் வந்து
ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஓகே. இது இல்லாம இன்னொன்று சில டிவைஸ் இருக்கு. இப்போ வந்து வயர்டு சொன்னா நம்ம வந்து நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் கார்டு மூலியமா கனெக்ட் பண்ணோம்னா அது வயர்டு சொல்லுவோம். வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா வைஃபை கார்டுன்னு சொல்லுவோம். இப்போ வயர்டில் என்ன பண்ணோம், அதுக்கு கனெக்ட் பண்ண அப்படின்னா அதுக்கு என்ன கேபிள் வேணும் அப்படின்னா ஈத்தர்நெட் கேபிள் வேணும். இப்போ வந்து என் வீட்டில் வந்து வைஃபை ரவுட்டர் இருக்குது, இல்லை ஆஃபீஸ் நெட்ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் லோக்கல் நெட்ஒர்க்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்ல இருந்து உங்கள் வைஃபை உங்களுடைய நெட்ஒர்க் கேபிள் இருக்கு, சாரி, நெட்ஒர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்குல்ல, நிக் கார்டு இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த டிவைஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு ஈத்தர்நெட் கேபிள்னு சொல்லுவாங்க. அந்த ஈத்தர்நெட் கேபிள் இல்லாமல் உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. அதுதான் வயர்டு கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அது வந்து RJ45 சொல்லுவாங்க. அது டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வரப்போகிற செஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அது வந்து RJ45, கேட் கேபிள் நிறைய இருக்குது. அந்த கேபிள், அந்த வயர்டு கம்யூனிகேஷனுக்கு ஈத்தர்நெட் கேபிள் சொல்லுவாங்க. அந்த கேபிளை வந்து உங்களுடைய நெட்வொர்க் டிவைஸில் கனெக்ட், உங்கள் இன்டர்ஃபேஸ் கார்டில் லேப்டாப்பில் இல்லை டெஸ்க்டாப்லேயே கனெக்ட் பண்ணாதான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேட் ஆகும். உங்களுடைய நெட்வொர்க் மூலயமா கம்யூனிகேட் ஆகிட்டு உங்களோட இன்டர்நெட் யூஸ் ஆகும். நம்மளோட நெட்வொர்க் கேபிள்ஸ் டேட்டாஸ் சென்ட் ஆகும். இப்போ எப்படி நம்ம வயர்லெஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டர்ல வைஃபை எனேபிள் ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வைஃபை டிவைஸ்ல இருந்து கம்யூனிகேட் ஆகுது இல்லையா, அதே மாதிரி வயர்டு கம்யூனிகேஷன், வயர்டு நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணோம்னா அது கம்யூனிகேஷன் கேபிள் வேணும், ஈத்தர்நெட் கேபிள் வேணும். அது வந்து RJ45 சொல்லுவோம். வயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கு வைஃபை இருக்கு, ப்ளூடூத் இருக்கு. இப்போ 4G நம்ம மொபைல் ஃபோனில் சொல்கிறோம் இல்லையா, 4G நெட்வொர்க் இருக்கு, 5G நெட்வொர்க் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் சேனல்ஸ் சொல்லுவோம். வயர்டு வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். வயர்டு கம்யூனிகேஷன்னா ஈத்தர்நெட் கேபிள் வேணும், வயர்லெஸ்னா வைஃபை இல்லை ப்ளூடூத் இல்லை 4G 5G நெட்வொர்க் மொபைல் வேணும். ஓகேவா? இதுதான் வந்து டிவைஸ் கம்யூனிகேஷன் இன் நெட்வொர்க்ஸ். என்னென்ன பார்த்தோம்? யூனிகாஸ்ட், பிராட்காஸ்ட், மல்டிகாஸ்ட். யூனிகாஸ்ட்ல என்ன பார்த்தோம்? யூனிகாஸ்ட்னா என்ன? 1 to 1 பார்த்தோம். ப்ராட்காஸ்ட்னா 1 to all. மல்டிகாஸ்ட்னா 1 to குரூப், மெனி பீப்புளுக்கு. இது அதுல பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்யூனிகேஷன் டைப்ஸ் பார்த்தோம்? சிம்ப்ளெக்ஸ், ஹாஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் பார்த்தாச்சு. ஓகேவா? இதுதான் வந்து அதுக்கப்புறம் நம்ம நெட்வொர்க்ல என்னென்ன டிவைசஸ் இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்னென்ன டிவைஸுக்கு எண்ட் பாயிண்ட் டிவைஸ் என்னென்ன இருக்கு? கம்ப்யூட்டர் இருக்கு, மொபைல் ஃபோன்ஸ் இருக்கு, டேப்லெட்ஸ் இருக்கு, சர்வர்ஸ் இருக்கு, பிரிண்டர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ அடுத்தது வந்து இந்த இந்த நெட்வொர்க்லாம் கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு டிவைஸ் வேணும். இப்போ எல்லாமே சொல்லிட்டேன், என்னென்ன டிவைஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். என்ன டிவைஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். இங்க பாத்தீங்களா? இப்போ இந்த டிவைஸ்ல என்னென்ன, இந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ்ல என்னென்ன இருக்கு? சுவிட்ச் இருக்கு, ரவுட்டர் இருக்கு, ஆக்சஸ் பாயிண்ட் சொல்லுவோம். அது பெருசா நம்ம நம்ம பத்தி நமக்கு இப்போ வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடம் இருக்கு. நம்ம வந்து இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவோம் இன்டர்நெட் மோடம், சொல்றோம் இல்லையா, ஃபயர்நெட் மோடம். அப்புறம் வந்து ஃபயர்வால் இருக்கு. ஃபயர்வால் இப்போ வந்து நம்ம இந்த சிசிஎன்ஏ டாப்பிக்கில் பற்றி, இந்த சிசிஎன்ஏ டாப்பிக்கோ ஃபோர்டிகேட் இந்த ஃபயர்வாலை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டீட்டெயிலாக படிக்க போகிறது என்னென்னா, சுவிட்சை பற்றி படிப்போம், ரவுட்டர்ஸை பற்றி படிப்போம், அப்புறம் இந்த இந்த ஃபயர்வாலை பற்றி படிப்போம். இதுதான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து சுவிட்சில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்கு? சுவிட்ச்னா என்ன? இப்போ வந்து ஒரு ஒரு ஆஃபீஸோ இல்லை ஒரு வீட்லேயோ 10 டிவைஸ் இருக்கு, 10 சர்வர் இருக்கு, இல்லை 10 லேப்டாப் இருக்கு. அந்த 10 லேப்டாப்போ 10 டிவைஸோ நான் வந்து ஒன்னோட ஒன்று நான் வந்து இன்டர்லிங்க் பண்ணணும் அப்படின்னா எது மூலியமா பண்ண முடியும்? ஒன்னோட ஒன்று எனக்கு வந்து நெட்வொர்க் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கணும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன் உங்களுக்கு.
இப்போ ஒரு டிவைஸ் போடுறேன். வச்சுக்கோ. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். இப்போ வந்து இதை வந்து இதை வந்து என்னோட டெஸ்க்டாப்னு வச்சுக்கோங்க. எங்கிட்ட வந்து 5 டெஸ்க்டாப் இருக்கு. இந்த 5 டெஸ்க்டாப்பையும் இப்போ வந்து சொல்றாங்க, இதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க உங்க ஆஃபீஸில். இந்த 5 டெஸ்க்டாப் இருக்கு, ஒரு சுவிட்ச் வச்சு வச்சு எனக்கு வந்து கம்யூனிகேஷன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து எனக்கு வந்து இது வந்து நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு இப்போ நான் ஒரு டிவைஸ் சொல்றேன். சுவிட்ச்னு ஒரு டிவைஸ் ஆட் பண்றேன். இது எல்லாமே டெஸ்க்டாப். ஓகேங்களா? இதை வந்து நான் சுவிட்ச்னு சொல்றேன். இது எல்லாமே டெஸ்க்டாப். ஓகேவா? இப்போ இந்த டிவைஸ்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் இருக்கு. இந்த சுவிட்சில் வந்து இந்த டெஸ்க்டாப்லாம் கனெக்ட் பண்ணணும். அப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து இந்த சுவிட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் இருக்கும். சுவிட்சஸ் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்க, இந்த இமேஜ் உங்களுக்கு தெரியுதான் பாருங்க. இதெல்லாம் சுவிட்சஸ் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இது இத்தனை இத்தனை சேனல்ஸ் இருக்கு, இத்தனை போர்ட் இருக்கு. 1 2 3 இது மாதிரி இதாவது 20 போர்ட்ஸ் சேனல்ஸ், இப்போ சுவிட்சஸ் 30 போர்ட் 50 போர்ட், இது மாதிரி நிறைய போர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி சுவிட்சஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த சுவிட்சஸ் வந்து தான் இதெல்லாம் இத்தனை சுவிட்சஸ். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு போர்ட் இருக்கு. இதெல்லாம் வந்து போர்ட்னு வச்சுக்கோங்க. இந்த சுவிட்சில் இருக்க போர்ட்ஸ். இப்போ இந்த சுவிட்ச் எல்லாம் வந்து இப்போ நான் வந்து இப்போ வந்து இப்போ இதை வந்து நான் வந்து நெட்வொர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த டெஸ்க்டாப்ல இந்த கனெக்ட் பண்ணி இந்த இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த டெஸ்க்டாப்பை வந்து இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். இந்த டெஸ்க்டாப்பை இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். இந்த டெஸ்க்டாப்பை இந்த போர்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். இங்க ஒரு போர்ட் வேணுமா? இந்த டெஸ்க்டாப்பை சாரி இந்த டெஸ்க்டாப்பை வந்து இந்த போர்ட்ல கனெக்ட் பண்றேன். மேலே இருக்கிறதெல்லாம் டெஸ்க்டாப்பு, கீழே இருக்க சுவிட்ச்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இந்த டெஸ்க்டாப் பூரா இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து வந்து இங்க வந்து எனக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், இங்க வந்து நம்ம எண்ட் பாயிண்ட் டிவைஸ்னு சொல்லுவோம். கம்யூனிகேஷன் டிவைஸ். இங்க வந்து ஒன்னு ரவுட்டரை கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபயர்வாலை கனெக்ட் பண்ணுவோம். இது ஃபயர்வால்னு வச்சுக்கோங்க. ஃபயர்வால் கனெக்ட் பண்ணுவோம். எதர் நான் வந்து ரவுட்டர் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு இங்க நான் இப்போ இங்க போனேன்னா இங்க வந்து ஐஎஸ்பி வரும். ஐஎஸ்பி. ஐஎஸ்பின்னா யாருன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இப்படிதான் வந்து
இது நெட்வொர்க்கு நான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். என்னோட ஆஃபீஸில் இப்போ சொல்கிறாங்க, எதோ இப்படி கனெக்ட் பண்ணணும், அப்படி இல்லை ரவுட்டர் இல்லை அப்படின்னு ஃபயர் வால் மூலியம் கனெக்ட் பண்ணுறோன்னா ஃபயர் வால் மூலியமா போயிட்டு அங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். இதை ரவுட்டர் யூஸ் பண்ணால் நீங்கள் ஃபயர் வால், இது வந்து எண்ட் பாயிண்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்யூனிகேஷன் இது வந்து ஃபயர் வால் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஐஎஸ்பியில் கனெக்ட் பண்ணலாம், ரவுட்டர் கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. நம்ம டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்போ இங்கிருந்து நம்ம வந்து சுவிட்சோட கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து நான் சொல்கிறது இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வயர்டு மூலியமாக கனெக்ட் பண்ணுறது. இது இங்கே வயர்லெஸ் இங்கே எங்கேயுமே வரல, எல்லாமே வயர்டு கனெக்ட் பண்ணுறது. இங்கிருந்து சுவிட்ச் மூலியமாக நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சுவிட்ச் இங்கே வந்து இங்கே என்னோட டெஸ்க்டாப்பை வந்து இங்கே சுவிட்சை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சுவிட்சை எல்லாம் சேர்ந்து ரவுட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரவுட்டர் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம நெட்வொர்க்கை வந்து இதுதான் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஒரு ஆஃபீஸ் செட்டப். ஓகேங்களா? இதை செட்டப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும். இந்த ஒரு லிங்க், இந்த ஒரு நெட்வொர்க் டிவைஸையும் இன்னொரு நெட்வொர்க் செட்டப்பையும் நம்ம லிங்க் பண்ணாதான் அதுதான் வந்து நம்ம வேன் சொல்லுவோம். இந்த குரூப் ஆஃப் இந்த நெட்வொர்க் சேர்ந்ததா தான் இந்த எல்லாமே இன்டர்நெட் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுற மீடியம். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க் எப்படி கனெக்ட் ஆகுங்கிறது உங்களோட பேசிக் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. சுவிட்ச் இப்போ இந்த சுவிட்ச் மூலியமா தான் நமக்கு வந்து இங்கிருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணி ரவுட்டர்ல இருந்து ஐஎஸ்பிக்கோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஓகேவா? இதுதான் சுவிட்ச். இந்த சுவிட்சில் இந்த சிசிஎன்ஏ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த சுவிட்சை பற்றி தான். சுவிட்ச் இந்த எப்படி கம்யூனிகேஷன் ஆகுது, இந்த ரவுட்டர் எப்படி கம்யூனிகேட் ஆகுது, இதை என்னென்ன கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் எப்படிங்கிறத பற்றி தான் தனியாக நம்ம இதை பற்றி படிக்க போகிறோம். இது வந்து இது வந்து சாரி இது ஃபயர்வாலுக்கு தனி டாபிக்ஸ். அது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வரும். நம்ம யூடியூப் சேனலில் அதை பற்றிலாம் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், பாருங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நமக்கு வந்து நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர். இந்த சுவிட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்னங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னைக்கு இந்த இன்ட்ரோடக்ஷன் நம்ம செஷனோட முடிச்சுட்டு இன்னும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு டிராஃப்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சுவிட்சில் என்னென்ன இருக்குது, ரவுட்டரில் என்னென்ன இருக்குது, சிசிஎன்ஏ டாபிக்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் செஷன் தான். இது வந்து நெட்வொர்க்கிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி இன்னும் பார்க்கலாம். நம்ம வரப்போ செஷனாக மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீக்கில் வந்து 2 செஷனாக 3 செஷனாக கண்டக்ட் பண்ணி பார்க்குறேன். மேக்ஸிமம் அட்லீஸ்ட் அப்படி இல்லைன்னா ஒரு வீக்லியாக ஒரு செஷன் கண்டக்ட் பண்ண முடியுமாங்கிறது நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சிசிஎன்ஏ பற்றி டாபிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டாக்குமெண்ட் இருக்குது, லேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து இதை வந்து கற்றுக்கிறது, எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிறது எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ. இன்னைக்கு முடிச்சிடலாம் இன்னைக்கு டாபிக்ஸை. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்லை சார், இதெல்லாம் புரியுது சார். புரியுது இல்லையா? ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இது ஏதாவது நமக்கு குழப்பமா இருந்தா எப்படி இருந்துச்சு? இல்லை சார், ஈஸியாக தான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ரைட்டு. ஓகே. இதில் வேற என்ன மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரிலாம் உங்களுக்கு? இல்லை, இப்போ டிராயிங் போட்டு காமிச்சிங்க பார்த்தீங்களா லாஸ்ட் இதுக்கு சுவிட்சுக்கு? ஆமாம் ஆமாம். ஸோ அந்த மாதிரி இந்த இது காமிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறது இருக்கும். சூப்பர், ரைட். ஓகே, பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம உங்களுக்கு ஈஸியாக